Quite a few times. 50 times? More. 100 times? More. 200 times? More. 500 times? Probably. ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டெட்பூல் அண்ட் வுல்வரின் ட்ரெய்லரை எல்லாருமே பார்த்துருப்போம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு ரிப்போர்ட்டரும் எதனா ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்டே தான் இருக்காங்க. இவர் வரப்போறாரு, அவரு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி. நாம கூட ரீசெண்டா ராபர்ட் டோனி ஜூனியர் MCUக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்ததை பத்தி ஒரு வீடியோவா பார்த்தோம். ஸோ RDJ ரிட்டர்ன் ஆவாரான்னு பேசுறோம், டோபி மெகுவே ரிட்டர்ன் ஆவாரான்னு பேசுறோம். இந்த மாதிரி நிறைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ், ஃபேன் ஃபேவரட் கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆவாங்களா மாட்டாங்கன்றத பத்தி பேசுறோம். பட் யாருமே இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பத்தி பேசுறதே இல்ல. இன்ஃபினிட்டி சாகாவோட ஒரு மிகப்பெரிய தூணா இருந்த கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ். எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னதான் இவரை பத்தி அந்த அளவுக்கு ரூமர்ஸ் வரலாம், ஒரு கட்டத்துல இவர் திரும்ப MCUக்கு ரிட்டர்ன் ஆவாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவருமே நிறைய இன்ஸ்டன்சஸ்ல MCUக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பட் அதுக்கான ஸ்கிரிப்ட் கரெக்டா இருக்கணும் அண்ட் கேப்டன் அமெரிக்காவோட லெகசியை ஸ்பாயில் பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. சோ அதனாலதான் கன்ஃபார்ம் இவர் ரிட்டர்ன் ஆவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். சோ இப்போ நம்ம நினைச்ச மாதிரியே கேப்டன் அமெரிக்காவை நடிச்ச கிறிஸ் எவன்ஸ் திரும்பவும் MCUக்கு ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இந்த அப்டேட்ல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவிலே இவரை நம்ம பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துமே இந்த வீடியோல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய மாவல் வீடியோஸை நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்க முடியும். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்குள்ள போறதுக்கு முன்னாடி கிறிஸ் எவன்ஸ் கிட்ட நீங்க திரும்ப கேப்டன் அமெரிக்காவை MCUக்கு ரிட்டர்ன் ஆவீங்களா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டன் அமெரிக்காவை ரிட்டர்ன் ஆகுறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பட் அந்த கேரக்டருக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டோரி லைன் அமைஞ்சா மட்டும் தான் நான் திரும்ப வருவேன். அந்த கேரக்டரோட லெகசி டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சும்மா காசுக்காகலாம் என்னால வந்து நடிக்க முடியாது, சும்மா ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னால் நடிக்க முடியாது. அந்த கேரக்டருக்கான ஒரு ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுலயே தெரியுது கிறிஸ் எவன்ஸ் அந்த கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற கேரக்டர் மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அண்ட் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கிறிஸ் எவன்ஸ் கேப்டன் அமெரிக்காவை மட்டும் நடிச்சது இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல ஹியூமன் டார்ச்சா தான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் மார்வல்குள்ள என்டர் ஆனாரு. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மார்வல் கேரக்டர். சோ இப்போ வந்திருக்க இந்த ரிப்போர்ட் படி கிறிஸ் எவன்ஸ் டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவில ஹியூமன் டார்ச்சா ரிட்டர்ன் ஆக போறாரு. அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல பார்த்து அந்த ஹியூமன் டார்ச்சா ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ கேப்டன் அமெரிக்காவை ஒரு சின்ன கேமியோ கொடுக்கறதுல தானே பிரச்சனை, ஹியூமன் டார்ச்சா சின்ன கேமியோ கொடுக்கறதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காதுல்ல. சோ மேபி இது நடக்குமோ அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ரீசெண்டா த மோஸ்ட் ட்ரஸ்டபிள் இன்சைடரான மை டைம் டு ஷைன் ஹலோ டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவியோட போஸ்ட் கிரெடிட்டை பத்தி சின்னதா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எந்த விதமான ஒரு ஸ்பாயிலரும் இல்ல, தைரியமா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க மேபி இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. பாக்குறவங்க எல்லாருமே ஸ்டன் ஆகி அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, யாராலையுமே நம்ப முடியாது. இன்ஃபேக்ட் வெளியே இருக்க யாருக்குமே தெரியாம எப்படி இந்த படத்துல இவங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வியப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன, ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே ட்வீட் கீழே டெட்பூலோட கிரியேட்டரான ராப் லைஃபெல்ட் அவர் சொல்றது ஒன்னும் பொய் இல்ல, அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. விச் இஸ் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் யாராலையுமே நம்ப முடியாத மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனா இருக்க போகுது. அது என்னன்றது இன்னும் யாருக்கும் கிளியரா தெரியல. மேபி கிறிஸ் எவன்ஸ் ஹியூமன் டார்ச்சா வரது அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்னா இருக்கலாம். பட் அது அவ்வளவு கிரேசியாவா இருக்கு கேட்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய விஷயம் தான், பெரிய ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ்னா தான் இருக்கும். பட் கிரேசி போஸ்ட் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லி என்னால் அதை எடுத்துக்க முடியாது. மேபி அதை விட பெரிய விஷயங்கள் எதனா நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. சோ இப்போ இவர் ஹியூமன் டார்ச்சா பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இவரை நம்ம கேப்டன் அமெரிக்காவே நம்மளால பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்க முடியும். ஏன்னா இந்த ரிப்போர்ட்லயே கிறிஸ் எவன்ஸ் ஆல்ரெடி சீக்ரெட் வார்ஸ்ல கேப்டன் அமெரிக்காவை அப்பியர் ஆகிறதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரூமர்ஸ் தான், ஓகேவா? நீங்க எந்த யூடியூப் சேனல் வேணா ஃபாலோ பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. பட் அவங்க எல்லாருமே சொல்றத சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க. தியேட்டர்ல போயிட்டு நீங்க என்ன பார்க்க போறீங்களோ அது மட்டும் தான் உண்மை. ட்ரெய்லர் மட்டும் தான் உங்களுக்கான ஒரு அபிஷியல் திங். ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட்டை ஏத்துறதுக்கும் இதெல்லாம் தான் ட்விட்டர்ல பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தான் இந்த படத்தை சுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கேப்டன் அமெரிக்காவை பேஸ் பண்ணி நோமேட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே ரூமர் இருக்கு. அது என்ன ஸ்டோரி லைனா இருக்கும்னா தெரியல. மேபி சிவில் வார்ல இருந்து இன்ஃபினிட்டி வார்க்கு நடுவுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி ஸ்டோரியா இருக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே அவர் ரிட்டர்ன் பண்ற ஒரு ஸ்டோரியா இருக்கலாம். எனக்கு பர்சனலா அவர் சீக்ரெட் வார்ஸ்ல வராரோ இல்லையோ வருவாரு, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. பட்
இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஒரு மூவி வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. சோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு கிறிஸ் எவன்ஸ் கேப்டன் அமெரிக்காவா இல்லனா ஹியூமன் டார்ச்சா ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ். அடுத்து டெட்பூல் அண்ட் வுல்வரின் போஸ்ட் கிரெடிட்ஸ் ரிலேட்டடா ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்க ஸ்பாயிலர் அலர்ட்டா எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க இன்டர்நெட் ஃபுல்லா தேடி பார்த்தாலுமே அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா யாருமே இன்னும் அதை பத்தி எதுவுமே பேசல. யாரு வரப்போறான்னு சொல்லல, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லல, எதுவுமே இன்னும் ரிவீல் ஆகல. பட் இப்படி நடக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் ஒரு என்னோட தாட்டை மட்டும் தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ அது உங்களுக்கு ஸ்பாயிலரா அமையும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கேயே இந்த வீடியோவை நீங்க முடிச்சுக்கோங்க. டாடா பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்படி இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது சும்மா ஒரு கெஸ் தானே, நான் ஃபுல்லா பாக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. You trust me? I do. சோ ரூமர் படி இந்த படத்துக்கு 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, டைரக்டா சீக்ரெட் வார்ஸ்க்கு ஒரு கனெக்ஷனா இது அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் 5க்கு கூட இல்ல, டைரக்டாவே சீக்ரெட் வார்ஸ்ல தான் இதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த செகண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ் தான் இவங்க கிரேசியா இருக்க போது, யாராலுமே நம்ப முடியாது. இதை எப்படா யாருக்குமே தெரியாம ஷூட் பண்ணி முடிச்சீங்க அப்படின்ற மாதிரி இருக்க போறது அந்த செகண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சு பார்க்காத மாதிரி ஒரு கேரக்டர் அப்பியரன்ஸ் இருக்கணும்னா அது யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வந்தது டோபி மெக்வேர். ஏன்னா ஹியூஜ் ஜாக்மன் டோபி மெக்வேர் அந்த கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் இதே இன்சைடரே டோபி மெக்வேர் இந்த படத்துல இல்ல அப்படின்னு சொல்லி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ டோபி மெக்வேர் இந்த படத்துல இல்ல அப்படின்னா அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல அவர் வரதுக்கான சான்ஸ் கிடையாது. எனக்கு பர்சனலி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இந்த படத்துல பார்க்கணும்னு ஆசை, பட் அதுக்கும் சான்ஸ் இல்லைன்னு தான் தோணுது. சோ இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு விஷயத்த பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிற ஒரு 2 கேரக்டர் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா யாரை சொல்லுவீங்க? நான் டைம் கொடுக்குறேன், ஒரு 5 செகண்ட் கொடுக்குறேன். யார் உங்க மைண்டுக்கு வரா அப்படின்றத சொல்லுங்க. ஆப்வியஸ்லி ராபர்ட் டோனி ஜூனியரோட அயன் மேனும் கிறிஸ் எவன்ஸோட கேப்டன் அமெரிக்கா தான். ஆர் மேபி கூட சேர்த்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட தார்னு வச்சுக்கோங்க, 3 பேருன்னு வச்சுக்கோங்க. பட் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை நம்ம இப்ப கூட ரீசெண்டா பார்த்தோம் தார் லவ் அண்ட் தண்டர்ல. பட் கிறிஸ் எவன்ஸ் அண்ட் ஆர்டிஜேவை கடைசியா நம்ம எண்ட் கேம்ல தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கவே இல்லை. சடனா இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் அவங்க அயன் மேன் அண்ட் கேப்டன் அமெரிக்காவை ரிட்டர்ன் ஆயிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை விட கிரேசியஸ்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ் எதுவாகவும் இருக்க முடியாது. யாருமே இன்னும் ரிவீல் பண்ணல, ஒருத்தர் கூட ரிவீல் பண்ணல யாரு வரப்போறா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது பியூர்லி ஒரு கெஸ் தான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எந்த ஒரு இன்சைடருமே இதை லீக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஃபேனுக்கும் அது எவ்வளவு மீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் திரும்பவும் ஸ்கிரீன்ல பாக்குறது. சோ மேபி அதை ஸ்பாயில் பண்ணாம கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நம்புவோம். இன்னும் 3 மாசம் இருக்கு. சோ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நீங்க யார் அப்பியர் ஆவா இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் கிறிஸ் எவன்ஸை திரும்பவும் ஹியூமன் டார்ச்சா பார்க்க போறோமா இந்த படத்துல, இல்லனா கேப்டன் அமெரிக்காவை பார்க்க போறோமா இந்த படத்துல, இல்லனா ஃபர்ஸ்ட் பாப்போமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. பாய்.